ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாக ஃபுல் லென்த்து ஒரு vlog வீடியோ யூடியூப்பில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ அதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இது என்னன்னே புரியாமல் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் நக்கலைட்ஸ் யூடியூப் சேனலில் கடந்த 7-8 வருஷங்களாக ஆக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக இப்போது 2 வருஷம் டீமில் பிரேக் கேட்டுட்டு அபுதாபியில் எனக்கு கிடைச்ச ஒரு வேலைக்காக வந்திருக்கேன். இந்த ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம் சேல்ஸ் பண்ணுறது தான். எனக்குன்னு ஒரு லொக்கேஷன் கொடுத்துருவாங்க. அந்த லொக்கேஷனில் இருந்து நான் சிம் கார்டு சேல்ஸ் பண்ணணும். நான் தனியாக இருந்து தான் ஒர்க் பண்ணுவேன். இதே மாதிரி தான் எல்லாருமே. எங்கள் கம்பெனியில் வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த டைம் துபாயில் இருக்க ஐஎம்ஜி வேர்ல்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே போனோடனே எங்களோட ஒர்க் பண்ணுற சக எம்ப்ளாயர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணோம். எல்லாருக்குமே ஒருத்தர் மேக்ஸிமம் தெரியும். பட் ரொம்ப நாள் கழிச்சு நேரில் மீட் பண்ணிக்கிறனால ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே போனோடனே vlogger அப்படின்னு கேட்டு எனக்கு ஒருத்தர் கை கொடுத்தாரு. அப்புறம் அங்கே ஒரு க்யூ இருக்கும். அந்த க்யூவில் வெயிட் பண்ணி நம்ம கம்பெனி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க, பேகு, அப்புறம் கிஃப்ட் வச்சர் எல்லாமே. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிஃப்ட் வச்சரை வச்சு தான் காலையில் மதியானம்லாம் சாப்பிடணும். அப்புறம் எல்லா டிக்கெட்ஸும் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் காலையில் சாப்பாடுக்கு எங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அப்படியே தேடிட்டு அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் வழக்கம் போல் ரெஸ்ட் ரூம் மிரரில் காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வந்துட்டோம். இந்த ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்வீட்டு, டெசர்ட்ஸு, அப்புறம் பர்கரு அந்த மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, நான் இது பெருசாக சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். பட் காலையில் சரியான பசி, அதனால் அப்படியே சாப்பிட்டு அப்புறம் எங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்க அந்த இடத்துக்கு எல்லாம் அசம்பிள் ஆகிட்டோம். எங்களோட கம்பெனியோட ஓனர் எங்களுக்கு வெல்கம் ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேட்டர் தான். இது தேட்டர் செட்டப் தான். அதுக்குள்ளே ஒரு மீட்டிங் செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு 2 to 3 மணி நேரம் கம்பெனியோட ஸ்பீச்லாம் இருந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி எம்ப்ளாயீஸ்க்கெலாம் லக்கி ட்ரா மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது என்னென்னா, பின்னாடி ஸ்க்ரீனில் அந்த ரவுண்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஏரோ யார் பேரில் நிற்குதோ அவங்களுக்கு கம்பெனி கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கிஃப்ட் விழுந்துகிட்டே இருந்தது. நானும் vlogக்காக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம் டக்குன்னு பார்த்தா என்னோட பேர் வந்துருச்சு. நான் சீரியஸ்லி இதனை எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா அது சிவன்மூர்த்தி ரவிராஜ் நம்ம பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்பாக எந்திரிச்சு போனேன். போயிட்டு அவங்கள்ட்ட அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வர வரைக்குமே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா உண்மையாலுமே நமக்கு லக்கில் ஏதாவது அவனுக்கு விழுந்துருச்சா, என்னது இது லக்கு தானா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். உண்மையாலுமே எனக்கு இந்த டைமில் இந்த மாதிரி மூமெண்ட் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. மோட்டோவிலேருந்து ஒரு நல்ல ஏர்பேட்ஸ் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. அப்புறம் லக்கி ட்ராலாம் முடிஞ்சு அவார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பசங்கள்லாம் ஒருத்தங்களாம் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலுமே அந்த மூமெண்ட்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் வச்சரை வச்சுக்கிட்டு நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்காக உள்ளே இருக்க நல்ல ஹோட்டலாக தேடிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலி ஒரு நல்ல ஒரு ஹோட்டலாக கண்டுபிடிச்சி எல்லோரும் போய் எங்கள் அசம்பிள் ஆயாச்சு. நாங்கள் நிறைய பேர் இருக்கனால பொதுவாக 2 ஐட்டம்ஸ் மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வர வரைக்கும் பசங்களாம் ஜாலியாக பேசிக்கிட்டு, ஃபஸ்ட்டு பெப்சி வந்தது, அதை சேஸ்லாம் போட்டு சாப்பிட்டு அப்புறம் ஒருத்தங்களுக்காக சாப்பாடு வர ஆரம்பிச்சிது. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு நூடுல்ஸு, ஒருத்தருக்கு சிக்கன் ரைஸு, அந்த மாதிரி. எனக்கும் அதே மாதிரி சிக்கன் ரைஸ் தான் வந்தது. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அதை அப்படியே சாப்பிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே கேம்ஸுக்கு போக கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கேமுக்கு தான் வந்தோம். இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் எங்கள் டீமில் ஒருத்தர் பயங்கரமாக பயந்துட்டு இருந்தாப்புல மாப்பிள்ள. அவனை பசங்களாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் இழுத்து அதில் ஏறிட்டோம். இது ஒரு மாதிரி சின்ன பசங்க விளாட்றதான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹேண்ட்பேர்லாம் வச்சு ஒரு சின்ன கார் செட்டப்பில் செம ஜாலியாக இருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் பயமாக இருக்குமோன்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு மாதிரி சின்ன பசங்க விளாட்றதான் செம்ம ஜாலியாக இருந்தது. பசங்க எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளாண்டுருந்தோம். இது நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்குறப்போ டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான்ப்பா இறங்கு அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு இறங்கிட்டு அடுத்து வேறு என்ன கேம்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போயிட்டோம். இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது, ஒரு இண்டோர் ஸ்ட்ரீட் மாதிரி. இதில் மேப் அங்கங்கே வச்சுருக்காங்க. இதில் நமக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போகலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் ஏற்றி விட்டாங்க. ஐயோ, இது கொடூரமாக இருந்தது. வகுறுலாம் கலக்கிடுச்சு. அப்புறம் முக்கால்வாசி எம்ப்ளாயிஸ் அவங்க லொக்கேஷன் தூரமாக இருக்கனால அவங்களாம் கிளம்பிட்டாங்க. அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு இதில் ஏற்றி விட்டாங்கப்பா. ஐயோ கடவுளே, இது என்னன்னா ரவுண்ட் அடிக்குது, சைடு அடிக்குது, ஒரு மாதிரி கிருன்னு ஆயிடுச்சு. நான் அப்பயே சொன்னேன் நான் வரலன்னு. இதில் ஏற்றி விட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு கூப்பிட்டாங்க. நான்லாம் வரல, நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுட்டு நான் இங்கேருந்து வீடியோ எடுத்தேன். அவங்க கத்துறது, அவங்க அவதிப்படுறதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா ஆக்சுவலி. அப்புறம் அந்த குழந்தைங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. அது என்னையுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. 3D ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க காய்ஸ். இந்த இடத்தோட பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சூப்பர்மேனோடதா ஸ்பைடர்மேனோடதுன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேனோட ஒரு 3D ஷோ. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல நின்று ஒரு ஸ்பீச்செலாம் இருந்தது. ஏதோ பேசிகிட்டு இருந்துச்சு அந்த ரோபோலாம். அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் இன்னொரு இடத்துல உட்கார வச்சாங்க. இந்த சீட்டில் உட்காந்து நமக்கு 3D கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அதை போட்டு பார்த்தோம்னா அந்த உலகத்துக்குள்ளேயே ஒரு போன மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் இன்னொன்று, இது ஷூட்டிங் கேம் மாதிரி. இதை கையில் கன்று கொடுத்துருவானுங்க. அங்கே ஒரு சில இதெல்லாம் வரும், அதெல்லாம் சுடணும். சுட்டோம்னா பாயிண்ட்ஸு.
அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஊரில் இருக்க பேய் வீடு அதுக்கு போனோம். அங்கே போனால் வெளியே ஒருத்தர் உண்மையாலுமே பேய் மாதிரி வேஷம் போட்டு பயங்கரமாக பயம் முடித்திட்டு இருந்தார். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உண்மையாலுமே ஒரு சிறப்பான டேலண்ட் அது. அந்த பேய் வீடு வந்து அவ்வளோ சிறப்பாலாம் இல்லை. அப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் வந்து ஹல்க் ஷோவுக்கு வந்தோம். அதுவும் 5D நினைக்கிறேன். இங்கே வந்தால் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வர சொன்னாங்க. அட போங்க, எங்களுக்கு டைம் ஆச்சு, ஆல்ரெடி 8:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போனதில் வந்து ஸ்பைடர்மேன் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, மற்ற எல்லா கேமுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலி அப்படியே காரில் ஏறி கிளம்பியாச்சு. அப்புறம் இதுதான் குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் காமிச்சாப்பில். அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் துபாயிலிருந்து அபுதாபியை நோக்கி எங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அபுதாபி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் பசங்கள்லாம் போட்ட ஆட்டத்துக்கு காரில் ஏறின உடனே மட்டை ஆகிட்டாங்கப்பா. அவ்வளோதான், அபுதாபி வந்தாச்சு. இந்த எல்லோ லைட்ஸ்லாம் முடிஞ்சு அடுத்து இருக்க ஒயிட் லைட்ஸ் என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா அபுதாபி வந்துட்டோன்னு அர்த்தம். எல்லோ லைட்ஸ்லாம் துபாய், ஒயிட் லைட்ஸ் வந்து அபுதாபி. அப்படியே உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் அவங்க ரூம் போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் எப்பயும் போல் வேலைக்கு போயிட்டோம். ஃபைனலி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஃபுல் லென்த்து விலாக் வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸாகவும் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸாகவும் மட்டும்தான் பர்சனல் விலாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மந்த்லி 1 டே தான் ஆஃபுங்கிறனால வேறு இன்றைக்கும் போய் என்னால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ண முடியல. இந்த மாதிரி எனக்காவது வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. இதே தொடர்ந்து நீங்கள் கொடுப்பீங்க நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் அந்த விலாக் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். பை கைஸ்.